ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருதுனால அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ போஸ்ட்டு, அது எத்தனை பேருக்கு எத்தனை சீட்டு எத்தனை பேருக்கு கிடைக்கும், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராபபிலிட்டி, நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிச்சனாவே அதில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போதே ஒரு டவுட் கிரியேட் ஆகிட்டாவே அந்த டவுட் நம்மளால் படிக்கக்கூடாது. ஸோ அந்த டவுட் எங்கே கிரியேட் ஆகுதோ அந்த டவுட் கிரியேட் ஆகிற இடம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அது ஒரு வேர்ட்ஸை போட்டே இருக்கும். நம்ம படிக்கிறது கிடைக்குமா ஒரு வேர்ட்ஸை போட்டு. ஸோ நீங்கள் என்ன ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களோட எண்ணம் ஃபுல்லாக அந்த எக்ஸாமுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய உழைப்பை மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு அதை டெலிவர் பண்ணுறது தான். ஸோ அப்படி தான் இருக்கக்கூடிய அதை விட்டுட்டு ஒரு கால்குலேட்டிவாக ஒரு மைண்டில் வச்சு அதை இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுறது. அதை எப்படி ஒரு பார்க்கணும் அப்படின்னா, இந்த டைம் பீரியட் நமக்கு படிக்கிறதுக்கான டைம் பீரியட். இந்த டைம் பீரியடில் நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இதில் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போடுவோம். எஃபர்ட்ஸ் போடுறப்ப என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் நம்ம மைண்டில் இருந்ததுன்னா நம்ம எந்த காரணத்துக்கும் என்ன ஆக மாட்டோம், நமக்கு ஒரு டவுட்ஸ் கிரியேட் ஆகும். சரி, அப்படி டவுட் கிரியேட் ஆகுது, நடுவில் கிரியேட் ஆகுது, நான் படிச்சுட்டு இருக்கப்ப இது கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கு சார் அப்படின்னா, அந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். உங்களுக்கு இல்லை, நல்லா படிக்க கூட இந்த 26 சீட்டில் முதல் சீட் வாங்குறாங்க பார்த்தியா, அந்த ஆளுக்கே அந்த டவுட் வரும். சரி, அந்த டவுட்டே வரக்கூடாது அப்படின்னா எப்பெல்லாம் அந்த டவுட் வருதோ அந்த டவுட்டை ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். பாசிட்டிவ் அஃபர்மேஷனா இது கிடைக்குமா கிடைக்காதான்ற டவுட் எனக்கு வேண்டாம், இந்த சீட்டுக்கான முழு எஃபர்ட்டை நான் போடுவேன், இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான மேக்ஸிமம் எஃபர்ட்டை நான் போடுவேன். ஸோ இதோட முடிவு கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனை கொடுத்து அது தான். நீங்கள் அந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷனை எதாவது எழுதி வச்சுக்கணும், ஒரு 2 லைன்ஸ் எழுதி வச்சுக்கணும். இல்லை உங்கள் பேரு பின்னாடி ஏஎம்ஓ சித்தா, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா அப்படின்னு போட்டு, டாக்டர் உங்கள் பேர் போட்டு அதை ஏஎம்ஓ சித்தா அப்படின்னு போட்டுட்டு அந்த ஒரு வேர்டை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் என் பேர் பாரத், நான் என்ன பண்ணேன், டாக்டர் பாரத் குமார் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சித்தா அப்படின்னு போட்டு வச்சுருன்னு சொன்னேன். இப்போ எப்பெல்லாம் எனக்கு அந்த தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் என்னோட நேமை சொன்னோம்னா யூஸ்வலாக உங்கள் மைண்டு உங்கள் நேமை ரொம்ப வாட்ச் பண்ணும். பொதுவாக நீங்கள் உங்களை யாராவது ஒருத்தங்க புகழ்ந்தா கம்மியாக தான் தெரியும், ஆனால் உங்கள் பேரை சொல்லி புகழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஹார்ட் கனெக்ட் ஆகும். ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் பேரை அந்த போஸ்ட்டுகளோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சிங்கிள் லைனாக கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் பாரத் குமார் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா ஆவேன் அப்படின்னு ஒரு வேர்டை கிரியேட் பண்ணி அதை நீங்கள் உள்ள இன்புட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குமா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட். அப்புறமேட்டு தான் நீங்கள் படிக்கிறது. சரி, படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எடுத்த உடனே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகி இதுக்கெல்லாம் படிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை ஒரு 10 நாள் கிரியேட் பண்ணுங்க. இறங்கும் போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணும், ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணுறப்பே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக படிக்க போகிறேன், ஒரு பீக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே பீக்குக்கு போகிறேன்றது எப்படின்னா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதே தெரியும். அதான் நான் நிறைய முறை சொல்லுவேன், இந்த மாரத்தான் ரேஸ்லாம் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். மாரத்தான் ரேஸில் பார்த்தீங்கன்னா இந்த உகாண்டாக்காரன் அந்த கென்யாக்காரெல்லாம் என்ன பண்ணுவோம், லைட்டாக நடக்க தான் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes நடந்துட்டு தான் இருக்கும். நடக்கிற வேகத்தை தான் கூட்டிகிட்டே இருப்பானே ஒழிய அவன் நடக்கிறது ஓடவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் இனிஷியலாக நீங்கள் புக்கை எடுக்கிறப்ப உங்களோட ஃபாஸ்ட் ஒரு ஸ்டெடியாக இருக்கும், மட்டமட்டமட்டமும் படிக்க முடியும். இன்னொன்று, ரெகுலராக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸை நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே திருப்பி ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே திருப்பி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆகும். அது ஒரு 10-15 கிரியேட். அந்த அவர்ஷன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு படிக்க விடாது. பட் இந்த குரூஷியலான பீரியடில் ஒரு 1 week நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் நீங்களே முடிவு பண்ணுவீங்க நமக்கு கிடைக்காத முடிவு. ஒரு குரூஷியலான டைமில் 1 week நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன முடிவு பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி கிடைக்காதுன்ற ஒரு அளவுக்கு உங்களை அழுத்தக்கூடிய ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆகவே விடக்கூடாது. அது கிரியேட் ஆகவே விடக்கூடாது அப்படின்னா உங்களோட ஸ்டடி இப்போ எப்படி தான் இருக்கும், ஒரு
ஒரு ஸ்டெடி மைண்டோட ஒரு அப்படியே ஸ்டெபிளைஸ்டாக ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 5 to 6 hours ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று படிக்கிற மெத்தட்னா எப்பயுமே புக்கை வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி படிச்சுட்டு இருக்க கூடாது. படிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே அது ஒரு போரிங் கிரியேட். இப்போ ஒரு நல்ல பிடிச்ச படம், ஒரு படத்தை எத்தனை முறை பார்க்க முடியும்? 2 முறை பார்க்கலாம், 3 முறை பார்க்கலாம். தொடர்ச்சியாக போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்துலேயே ஒரு வெறி போகும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப விதவிதமாக வித்தியாசமாக படிக்கணும். ஒரு முறை உட்காந்து படிக்கணும், ஒரு முறை நடந்து படிக்கணும், ஒரு முறை கத்தி படிக்கணும், ஒரு முறை பாயிண்ட்ஸை கட்டம் கட்டி படிக்கணும், ஒரு முறை அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். இடம் மாற்றணும். ஓகேவா? இடம் மாற்றணும், உட்காந்து படிக்கணும், நின்றுட்டு படிக்கணும். அந்த மாதிரி உங்களோட பொசிஷன் மாற்றணும். அந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டில் வீட்டுக்குள்ளே வந்து படிக்கணும், மொட்டை மாடியில் போய் படிக்கணும், ஸ்டெப்ஸில் உட்காந்து படிக்கணும். அந்த மாதிரி இடத்த மாற்றி படிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்தோட மாறுதல் உங்களுக்கு ஒரு புதுமை உண்டாகும். இதில் உங்கள் பிரெயின் அந்த புதுமை என்னாவோ அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும். ஸோ அந்த புதுமையை நீங்கள் தான் உருவாகும். ஒரே இடத்துல பிடிச்ச பிள்ளையார் மாதிரி இருந்தால் அது லாங் ஸ்டாண்டிங் ஒத்து வரும். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சிங்கிள் சிட்டிங்கில் உட்காந்து உங்களால் மேக்ஸிமம் 5 or 6 hours மேலே படிக்கணும். ஸோ ஆனால் நான் சொல்கிற பொசிஷன் சேஞ்சிங்லாம் பண்ணிங்கன்னா நியர்லி 10 hours படிக்கணும். அது சரிங்களா? சரி, அடுத்தது படிக்கிறப்ப எப்பயுமே சிங்கிள் பாயிண்ட் மைண்டில் எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்டை நான் உறுதியாக மைண்டில் ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வச்சு. அதுக்கு நான் நிறைய முறை எக்ஸாம்பிள் சொல்கிறது என்னன்னா, ஒரு கடுகு இருக்கு இல்லையா? ஒரு கடுகை போடக்கூடிய ஒரு கண்ணாடி குடுவை. அந்த கடுகை போடக்கூடிய கண்ணாடி குடுவையோட வாய் வந்து ஒரு கடுகை போடுற அளவு தான் இருக்கு. அப்படி ஒரு குடுவை கொடுக்கும். ஆனால் அந்த குடுவைக்குள்ளார உங்களால லட்சக்கணக்கான கடுகுகளை போட முடியும். அவ்வளோ பெரிய குடுவை. ஆனால் அதோட வாய் மூளை எவ்வளோதான் இருக்கு? ஒரு கடுகை போட முடியும் தான். ஆனால் உங்ககிட்ட கடுகு வந்து கிலோ கணக்கில் கடுகு இருக்கு. எப்படி போடுவீங்க? அள்ளி அந்த வாரம் மேலே கொட்டுவீங்களா? அள்ளி கொட்டினாலும் அந்த கரெக்டாக அந்த மலையில போய் விடுற ஒரு கடுகு தான் உள்ள போகும். அப்போ அதை எப்படி ஃபில் பண்ணுவீங்க? ஃபில் பண்ணுற டெக்னிக் ஒரு கடுகா எடுத்து அந்த முனையில வச்சு உள்ள தள்ளுவீங்க. அப்படிதானே? இதுதான் படிக்கிற கான்செப்ட். ஒரு பாயிண்டை எடுத்தா அந்த இந்த பாயிண்டை இப்படி கேப்பா நம்ம இப்படி அடிக்கணும், இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கோட் வேர்டோ இல்லை ரைமிங் வேர்டோ இல்லை அதில் கொஸ்டின்லையும் ஆன்சர்லையும் இருக்கக்கூடிய விஷயங்களை கட்டம் கட்டி சேமா இருக்கிறதையோ வச்சுக்கிட்டு மைண்டில் பண்ணி அந்த பாயிண்டை ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் அடிக்க அந்த ரிவிஷனே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். சரி, அப்படி நீங்கள் படிக்கிறப்ப ஒரு பாயிண்டை படிக்கிறப்ப உங்களுக்குள்ளார அதை பற்றியான ஒரு சின்ன வீடியோனா மைண்ட் வீடியோ ப்ளே ஆயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட் உங்களை விட்டு இப்போ நவகிரக கக்கீஷத்தை எழுதியவர் யாருன்னா கொங்கணவர். அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், கக்குனா கொக்குன்னு சொல்லியிருக்கேன். கக்குனா கொக்குன்னு சொல்லி. ஸோ கக்குனா கொக்குன்றது நம்ம ஃபார்முலா. ஸோ அந்த நவகிரக கக்கீஷத்தை எழுதியவர் யாருன்னா கொங்கணவன் ஒன்று. இப்போ நான் கக்குனா கொக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். அதை சொல்றப்ப கக்கற மாதிரியும் ஒரு கொக்கு வர மாதிரியும் ஒரு மைண்ட்ல பிளே. கொக்கு வெள்ளை கலராக இருக்கு, கக்கறதுன்றது மாற்றி இருக்கு. இது ரெண்டும் ரிலேட் ஆகிற மாதிரி கக்குனா கொக்கு அப்படின்னு ஒரு ரிலேட் ஆகிற மாதிரி சின்ன ஒரு வீடியோ உங்க மைண்ட்ல பிளே ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட் உங்களை விட்டு எங்கேயுமே போகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மைண்ட் வீடியோ பிளே பண்ணும். சின்னதாக பிளே பண்ணி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு ஆள் வெறுங்கையோடு படித்தா வேலைக்கு ஆகும். கையில் பேனா வச்சுட்டு இருக்கும். பேனா வச்சுக்கிட்டு புக்கில் சைடில் கிறுக்கிட்டே இருக்கும். கிறுக்கினா அந்த பாயிண்ட் ரிலேட்டடாக கோட் வேர்டு ரைமிங் வேலை எழுதிட்டே இருக்கும். தேவையான பாயிண்டை கரெக்டாக கட்டம் கட்டணும். அந்த பாயிண்ட் ரிலேட்டடாக சின்னதாக படம் வரையணும். ஏதாவது கிராஃப் வரையணும். அந்த பேஜை படிக்கிறீங்க, அந்த பேஜ்லேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த பாயிண்டை தூக்கி மேலே இருக்கும். அந்த பேஜ்லேயே அடுத்த முக்கியமான பாயிண்ட் எடுத்து கீழே இருக்கும். ஸோ அந்த பேஜில் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணும். ஸ்க்ரீன் பிளேனா என்ன தெரியுமா? அந்த வீடியோ ஷூட்டிங்லாம் நடக்கிறப்ப போய் பார்த்தீங்கன்னா அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருப்போம். அவன் எல்லாரையும் பொசிஷனில் நிற்க வச்சு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த இடமே கச்சான்னு இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவன் சொன்ன மாதிரி எல்லாம் பிளே பண்ணுவான். அந்த மாதிரி தான் நீங்கள் கச்சான்னு எழுதுறதெல்லாம் கணக்கில் வராது. நீங்கள் கச்சான்னு சுற்றி எழுதுறீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுற சின்ன சின்ன வீடியோவும் ஒரு மைண்டு வீடியோவும் அது கண்டிப்பாக என்ன ஆகும்? ஒரு ஸ்ட்ராங் மெமரியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது வந்து பெரிய அளவு. சரி, இப்போ
உங்களுக்கு பிரபஞ்சன் ஒரு பையன் இல்லையா, நீட்ல 720க்கு 720 அடிச்சான். நம்ம தானே அவன் ஒரு இதில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தான். என்ன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தான்னா, லாஸ்ட் ஒரு 4 or 5 கொஸ்டின் அவனுக்கு தெரியாது. 4 or 5 கொஸ்டின் அவனுக்கு தெரியாதப்ப அவன் என்ன பண்ணிட்டான், அந்த 4 or 5 கொஸ்டின்ல லாஸ்ட்ல வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கடைசி நேரத்தில் யோசிச்சு அடிச்சுட்டு வந்துருக்கான். பட் அந்த 5 கொஸ்டினும் ரைட் ஆகிடும். ரைட் ஆனதுனால தான் நமக்கு என்ன வந்திருக்கு 720 out of 720. சரி, அந்த பாயிண்ட் அவன் அடிக்கிறதுக்கு காரணம் அதில் ஒரு டபுள் சாய்ஸ் இருக்கு, இதுவா அதுவா அப்படின்னு யோசிச்சு அடிச்சிருக்கான். ஸோ அவன் அதை சொல்லும் போது ஓப்பனாக சொல்லிட்டா, இந்த மாதிரி எனக்கு வந்து சாய்ஸ் கரெக்டாக தெரியல, கிளியராக தெரியல, இருந்தாலும் நான் நம்பி அடிச்சு வந்தால் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதில் நடந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, விஷுவல் மெமரின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னது விஷுவல் மெமரின்னு? அதாவது நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம், ஆனால் அதை ஸ்ட்ராங்காக மைண்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த விஷுவல் மெமரியோட பவர் வந்து ஒரு 20 to 25% தான். அதை டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் வேற ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லும், இந்த பாயிண்ட் தான் ரைட். அந்த மாதிரி நீங்கள் புக்கில் எல்லா பாயிண்ட்டையும் எழுதி படிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு விஷுவல் மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு இன்ட்யூஷன், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு அந்த விஷுவல் மெமரி கொண்டு வரும். ஸோ அந்த பையன் விஷயத்தில் நடந்தது என்னதான், இந்த விஷுவல் மெமரி தான். ஸோ அந்த விஷுவல் மெமரி இந்த பாயிண்டை எங்கேயோ எப்பயோ படிச்சிருக்கோம், இதுக்கு இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு எடுத்துக்கணும். ஸோ அதனால அது எந்த மெமரியில் ஸ்டோர் ஆடியோ மெமரினா ஒரு விஷயத்த ஆடியோவாக கேட்கறது, ஓகேவா? எல்லாத்தோட நான் நிறைய கூட சொல்றது என்னன்னா, படிக்கிறதே தி பெஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு கேட்டால், மைல்டாக வாயில சொல்லிட்டு நம்ம சொல்றது நம்ம காதில் கேட்டுட்டு அப்படியே பேனால் நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் நிறைய வீடியோ கூட சொல்லியிருக்கேன். என்ன வச்சுன்னா, நீங்கள் எழுதும் போது உங்கள் கை மோட்டார் சென்சரிலாம் கரெக்ட் ஆகிடுதா, அப்புறமேட்டு நீங்கள் வாயில் சொல்கிறப்ப உங்களோட அந்த வாயோட மோட்டார் நர்வ்ஸ்லாம் கனெக்ட் ஆகுதா, அப்புறம் அதை கண்ணில் பார்க்குறப்ப அந்த விஷுவல் நர்வ்ஸ் கனெக்ட் ஆகுதா, இது எல்லாமே மைண்டில் பிரெயினில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுதா. ஸோ கிட்டத்தட்ட மல்டிபிள் ஆங்கிளில் இந்த நியூக்ளியஸ்லாம் ஒர்க் ஆகுறதுனால அது ஸ்ட்ராங்காக. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு படத்தை பார்க்குற எஃபெக்ட் கொடுக்கும். நான் சொல்கிறது என்னது, மைண்டாக வாயில் சொல்லிக்கிட்டு பேனால எழுதிக்கிட்டு பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிறதுங்கிறது ஒரு படத்தை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு வந்த ஒரு நாளுக்குள்ள நம்ம அந்த சீன் கட்டு எந்த சீன் கேட்டால் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த படத்தை நீங்கள் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கு அடுத்த சீன் இன்னும் சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாகவே உங்களோட விஷுவலில் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா படத்தை பார்க்குறப்ப என்னன்னா யோசிச்சு பாருங்க, உங்கள் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, பிரெயின் அதை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ உங்களோட என்டையர் அட்டென்ஷன் படம் பார்க்குறப்ப ஏன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க? நம்ம லைட்டை ஆஃப் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் பாப்கார்ன் சாப்பிட்றது, பக்கத்தில் அவன் என்ன பண்ணுறான்னு வேடிக்கை பார்த்துட்டு அதில் நம்ம என்ன ஆகும், கண்டிப்பாக டிவியேஷன். அந்த டிவியேஷன் ஆகலாங்கிறதுனால லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளோட என்டையர் கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்க்குற மாதிரி படிக்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த படத்தை இந்த நோட்டு புக்கை ஒரு பேப்பராகவும் வேர்ட்ஸாகவும் பார்க்கலாம். நீங்கள் புக்கை திறந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சினிமா ஓடணும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு அந்த பாயிண்ட்ஸ் கேட்டால், சார் இது என்ன சார் பேப்பர்லாம் இருக்குது, இந்த பேப்பரில் இருக்கிற வார்த்தைகளை போய் எப்படி சார் இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது அப்படின்னா படிக்க முடியும். அதில் வரக்கூடிய வேர்டிங்கெல்லாம் நேம காயம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால், நான் இந்த வாதம், பித்தம், வாதகம் அப்படிங்கிறது 9 இருக்கா இல்லையா, பித்தம், பித்தவாதம், பித்தகம் அப்படி இருக்கா இல்லையா. நான் என்ன பண்ணேன், இதை படிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், இந்த 9க்கும் 9 பேரை காயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதில் நானும் ஒருத்தர் வச்சுக்கிட்டேன். சரியா, 9 பேரில் 9 பேரை காயம் பண்ணி அந்த இப்போ அந்த பாட்டை சொல்லி அதில் இருக்கிற நோயெல்லாம் அவனுக்கு இருக்கிறதா. ஒரு பர்சனுக்கு நான் வாதத்துக்கு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா, அந்த வாதத்தில் இருக்கிற நோயெல்லாம் யாருக்கு இருக்கிற மாதிரி, அந்த பையனுக்கு இருக்கிற மாதிரி படிச்சிட்டேன். அந்த மாதிரி இப்போ 9 பேருக்கு படிச்சிட்டேன். 9 பேருக்கு இப்போ எனக்கு ஒரு நோய் காமலைன்னா அது யாருக்கு இருக்குன்னு தெரியும், அவன் என்னன்னு எனக்கு தெரியும். சரியா, பக்கவாதம்னா அவனுக்கு எவனுக்கு பக்கவாதம்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். புரியுதா? அப்போ 9 நான் அப்படி படிச்சு வச்சிட்டேன். அப்படி படிச்சதுனால நீங்க சலகராணிகளை உள்ள வந்து எந்த டிசீஸ் சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன், அது இவனுக்கு தான், அது இதுதான், இது கபவாதம் தான் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு விஷுவலாக படித்தேன். இதை எல்லாத்துக்கும் பண்ணணும். சரி, அப்படி படித்தது எனக்கு எப்படி வேற எங்கெல்லாம் யூஸ் ஆச்சுன்னா, நிறைய நம்ம சிறப்பு மருத்துவம், பொது மருத்துவம் புக்கு தான் அங்கங்கே நாடியை சொல்லியிருக்கோம். அந்த நாடியை தூக்கி அவனை ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த வாத கபவாதத்தில் எங்கெல்லாம் என்னெல்லாம் வருதோ அந்த காம்பினேஷன், இந்த 9 காம்பினேஷனில்
யார் எங்கெல்லாம் வந்தாலும் அங்கங்கே அந்த பர்சன் பேரை போய் கொண்டு போய் எழுதிடும். ஸோ அப்போ எனக்கு எப்படி மல்டிபிள் யூஸ் ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயமும் அந்த நம்ம விஷுவலாக கொண்டு ஓகேங்களா? விஷுவலாக கொண்டு போனால் உறுதியாக அதை ரெக்கார்ட். சரியா? சரி, ட்ரை ஆகிடுச்சு, படிச்சுட்டே இருக்கோம், சுத்தமாக ட்ரை ஆகும், புக்கை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆகிடலாமான்னு. சரியா? அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைமில் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி வரப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டக்குன்னு புக்கை மாற்றும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரைனஸ் வந்து உங்களுக்கு பொது மருத்துவம் புக்கில் இருக்கிற டக்குன்னு அதை எடுத்து போட்டு இன்னும் ஒரு சிம்பிளான ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மெடிசன் பாட்டு அப்படின்னு புக்கை மாற்றும். செகண்ட் ஆப்ஷன் இடத்த மாறும். இங்கே படிக்க முடியலையா, இன்னொரு இடத்துல போய் இடத்த மாறும். தேர்ட் ஆப்ஷன் ஓகேங்களா, வே ஆஃப் மோட மாறும். வே ஆஃப் மோட்னா நீங்கள் ஆல்ரெடி கத்தி படிச்சிருந்தீங்கன்னா எழுதி பார்க்கணும், இல்லை வந்து அதை வந்து மேனிபுலேட் பண்ணி ஃபார்முலாவை சொல்லி பார்க்குறது, இல்லைன்னா ஒருவேளை மேலே கீழே எழுதுறது, புது ஆக்ஷன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இது எதுவுமே ஒத்து வரல சார், புக்கை எந்த புக்கை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது சார் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் எடுத்து. நான் யூஸ்வலாக ஒரு மாதம் படிக்க ஆரம்பிச்சிட்டாவே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எம்டினஸ் கிரியேட் ஆகும். யூஸ்வலாக நான் அப்போ என்ன சொல்கிறேன்னா, எப்போ அந்த மாதிரி எம்டினஸ் கிரியேட் ஆனாலும் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு 2 to 3 hours வந்து வேற ஒரு அட்மாஸ்பியர், ஒரு கோயிலுக்கோ ஒரு சினிமாக்கோ இல்லை ஒரு மாலுக்கோ போயிட்டு வந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. ரீஸ்டார்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆகும். திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரி, இப்போ படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு தான் கால் பண்ணது எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு, 3 days ஆச்சு. யூஸ்வலாக என்னன்னா நம்ம ஆளுங்க ஒரு நாள் ஃபுல்லாக படிப்பாங்க. அந்த படிக்கிறதுல என்ன இருக்குன்னா ஒரு திருப்தி இருக்காது. ஒரு 10 மணி நேரம் புக்கோட உட்காந்துப்பான்னு வச்சுக்கோங்களேன், புக்கோட உட்காந்துக்கிறவனுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு 2 மணி நேரம் படித்த மாதிரி தான் ஃபீல் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அந்த ஃபீல் வந்தால் அவனுக்கு ஒரு என்ன ஆகிடும், நம்ம எஃபெக்டிவாக படிக்கல அப்படின்னு ஒரு குற்றம் வருமா இல்லை? அப்போ நாளைக்கு காலையில் எழுந்தவொடனே என்ன பண்ணுவான், நேற்று ஃபுல்லாக படிக்க இன்னைக்கு படிப்போம் அப்படின்னு. சரி, அடுத்த நாள் காலையில் இதே தன்மை தான் படிப்பான், ஆனால் படித்ததை பற்றி ஒரு நிறைய தன்மை இருக்காது. அதுக்கு 2 நாள் இருக்கும், 2 நாளாக படிக்கல, இன்னைக்கு படிக்கணும். ஸோ ஒரு வாரம் ஆனோடனே ஒரு வாரமாக படிக்கலாம், ஒரு மாதம் ஆனோடனே ஒரு மாதமாக படிக்கல, இன்னைக்காக படிக்கணும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அது படிக்கிறவங்க எல்லாருமே இது மணிக்கு நம்ம சரியாக படிக்கல, இதுக்கு மேலே ஒழுங்காக படிப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க பற்றியா, அது தப்பு. இது மணிக்கும் நீங்கள் சரியாக படிக்கலன்னு உங்களை டிட்டர்மைன் பண்ணுறதே தப்பு. இது மணிக்கும் படிச்சிருக்கோம், இன்னைக்கு இன்னும் எஃபெக்டிவாக படிக்கும், இது மணிக்கும் படித்ததை விட எஃபெக்டிவாக படிக்கணும், அப்படி ஒரு ஆட்டிடியூட் கொடுக்கும். இது மணிக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை விட எஃபெக்டிவாக படிக்கணுன்ற ஆட்டிடியூடை கிரியேட் பண்ண முடியாது. இது மணிக்கு நான் சரியாக படிக்கலன்னு ஒரு கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சரியாக படிக்கலன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது போய் பேக்லாக்ல உங்களோட மெமரியெல்லாம் என்ன பண்ணும், டிஸ்டர்ப். இது படிக்க நீங்கள் படித்த மெமரியெல்லாம் என்ன பண்ணும், டிஸ்டர்ப். அதனால இது மணிக்கும் படிச்சிருக்கோம், இன்னைக்கு இப்போ படிக்க போகிறது இது மணிக்கும் படிச்சதான் எஃபெக்டிவாக படிக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அந்த ரீஸ்டார்ட் அப்படின்ற வேர்டை அந்த என்ன ஒரு +2 ஃபெயில் ஒரு படம் வச்சுருக்க அதுதான் இல்லை, பார்த்துட்டுல இல்லை. +2 ஃபெயில் ஒரு படம் பார்த்ததே இல்லை. ஒரு ரைஸ் மில்லில் வேலை செய்கிற ஒருத்தன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதுக்காக நல்லா இருக்கும். இந்த ரீஸ்டார்ட்ன்ற வார்த்தையை அதை திரும்பி சொல்லி திரும்பி ஃபெயில் ஆகும், திரும்பி அந்த மாதிரி ஒரு நாளும் எந்திரிக்கிறப்ப முன்னாடி நாள் அடுத்த நாள் அதை பிரேக் பண்ணும். நேற்று படித்ததை விட இன்னைக்கு நல்லா அப்படின்னு புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி. எப்பயுமே நல்லா ஞாபகம், நீங்கள் படிக்கிற விஷயங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து ஒரு ஆஃப் டேவை தாண்டக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் வந்து எந்திரிச்சு உட்காந்து மெடிசனல் பாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆஃப் மெடிசனல் பாட்டிலும் பேரலாக இன்னொரு புக் எடுத்துக்கிறீங்க. நான் எப்பவுமே டபுள் புக் ஸ்டடின்னு சொல்லுவேன் இல்லையா, 1 ஹவருக்கு ஒன்ஸ் புக்கை மாற்றணும்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசனல் பாட்டில் புக்கும் ஒரு அறிவியல் மருத்துவம் புக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெடிசனல் பாட்டில் புக்கை 1 hour 1.5 hours படிச்சு டக்குன்னு அறிவியல் மருத்துவம் புக்கை மாற்றணும். இதில் எது மணிக்கும் படிச்சோன்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமேட்டு இதில் ஸ்டார்ட் மாற்றி படிக்கணும். ஸோ இது நிறைய பேருக்கு ஒத்துக்காது, ஆனால் இதில் தான் எஃபெக்டிவ் அதிகமாக. ஸோ அப்படி படிக்கிறப்ப இந்த ஆஃப் டே தான் உங்களுக்கு பிளானிங் இருக்கும். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தோம் 7-7:30 மணிக்கும் மெடிசனல் பாட்டில் படிப்போம், 8 மணிக்கு திரும்பி எதை ஆரம்பிப்போம், அறிவியல் மருத்துவத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு அந்த ஆஃப் டேல பயங்கர கான்சன்ட்ரேட்டாக எஃபெக்டிவாக இருக்கும்.
மத்தியானம் சாப்பிட்ட ரெஸ்ட் எடுத்துட்ட பிறகு திரும்பி அந்த பிளான். உங்களோட பிளான் வந்து எங்க விகோரியஸா இருக்கணும்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல விகோரியஸா இருக்கணும். போனதை பத்தி டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? அதனால தான் யூஸ்வலா நான் புக்கு இருக்கு இல்லையா, புக்கை வந்து இது பண்ணி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, யூஸ்வலா நம்ம படிச்ச பக்கத்தை திரும்பி பார்க்கறத விட நம்ம படிக்காத பக்கத்தை அடிக்கடி திரும்பி பார்க்கணும். அது எல்லாரோட ஆட்டிடியூட். நிறைய பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் இவ்வளோ தான் படிச்சிருக்கீங்க, ஒரு 10 பக்கம் தான் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இவ்வளோ தான் படிச்சிருக்கீங்க, இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக நம்ம என்ன எல்லாரும் படிக்கிற என்ன தெரியும் பண்ணாங்க, இதை பண்ணுவாங்களா, இதை பண்ணுவாங்களா, இதை பண்ண முடியும். யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா இதை பண்ணணும். ஏன்னா இதை பண்ணனா ஒரு பெருமூச்சு, இதை பண்ணி முடிச்சோடனே என்ன பண்ணணும், பெருமூச்சு. சரியா? ஆனால் இதை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ படிச்சிட்டோமா, இதை படிக்க முடிஞ்சது நம்மளால, இதை படிக்க முடியாதா அப்படின்னு தோணும். அதனால அது ஒரு பெரிய கான்செப்ட். அடுத்தது எல்லா புக்கையும் நினைச்சு பார்க்கக்கூடாது. 18+ அப்படின்னு யோசிச்சு புக்கு நம்பர்லாம் யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு என்ன எஃபெக்டிவா பண்ண முடியுமோ பார்க்கலாம். சரிங்களா? சரி, இன்னொரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க. இது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். ஷார்ட், எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் தான். இதில் யார் வேணாலும் ஓட்ட, யார் வேணாலும் முன்னாடி ஓடுற ஃபர்ஸ்ட் லைன் ஓடுறான் இல்லையா, ஃபர்ஸ்ட் தான் அவன் ஓடிட்டு இருக்கான். அவன் மைல்டா டிப்ரெஸ் ஆனான்னா போதும், பின்னாடி என்ன பண்ணுவான், முன்னாடி மைல்டா டிப்ரெஸ் ஆனா. சரிங்களா? அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் ஓடிட்டே இருக்கிறப்ப திடீர்னு செரட்டோனினோ டோபமைனோ எவன்டா நான் ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன உணர்வு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன ஆகிடுவான், இவன் ஃபர்ஸ்ட் ஓடுவான். முன்னாடி இருக்கிறவன் டிப்ரெஸ் ஆனாலும் பின்னாடி முன்னாடி எடுத்துக்குவான். பின்னாடி இருக்கிறவனுக்கு திடீர்னு எங்கேருந்தோ ஒரு உணர்வு வருது, என்ன வருது, எந்த ஜாண்டி எவனா ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு உணர்வு வருது. டக்குன்னு செரட்டோனினோ டோபமைனோ உடம்புல செக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அடுத்த எங்கே போயிடுவான், முன்னாடி. ஸோ அதனால உங்களோட தாட்ஸ் வந்து மைல்டா டிப்ரெஸ் ஆனால் கூட உங்கள் பின்னாடி ஓடி வரவங்க உங்களுக்கு தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அடிக்கடி எனக்கு கிடைக்குன்னா எவன்டா கிடைக்கும் சீட்டு அப்படின்ற மாதிரி அதான் இப்படை தோற்றின் எப்படை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கவி. அதான் நானே தோத்து போகிறேன்னா எவன்டா ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். அந்த தாட் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டு இன்னொரு விஷயம், நிறைய முறை நான் எல்லா கிளாஸையும் சொல்றது என்னன்னா, இன்டெலிஜென்ஸோ மிகப்பெரிய அறிவாளித்தன்மையோ எதுக்கு தேவையில்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவை. பெரிய அறிவாளி சார், அவன் பெரிய நல்லா படிக்கிற பையன் சார், அதெல்லாம் அவன் ஒரு இமேஜே கிடையாது. அதெல்லாம் நான் சொல்கிற ஃபார்முலாவும் நான் சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்டை படிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய ஜாமானாலும் காலி பண்ணி நான் காலி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்து அந்த பசங்கள்லாம் போய் அடிச்சுட்டு வந்துருக்கேன். அதாவது ஒரு காலேஜில் இந்த பையன் தேடவே மாட்டான், அவன் வருஷம் பாஸ் ஆகிறதே டவுட்டு அப்படின்ட்டு இருக்க பையனை நேஷனல் ஷூட்டில் 10 ரேங்க் எடுத்து வச்சு, ஓகேவா, அவங்க டீச்சர்லாம் வாயை குழந்தை இவன் எப்பறம் அந்த ரேங்க் எடுத்தான் அப்படின்னு போல அளவு பண்ணி. சரிங்களா? ஒரு முறை நேஷனல் ஷூட் கால் பண்ண லிஸ்ட்டை ஒட்டுறப்ப மொத்த லிஸ்ட்டில் மேக்ஸிமம் 90% ஆஃப் சீட்ஸ் 95% ஆஃப் சீட்ஸ் வந்து இங்கேருந்து போன முடியாது. காரணம் நான் சொல்கிற இந்த டெக்னிக்ஸ் அண்டு ஃபார்முலாஸ் இதை எப்படி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் படிக்கிறதுக்கு இதுதான் தேவை. என்னது, எந்தூசியாசம் தான் தேவை, படிக்கணுன்ற ஆர்வம் தான் தேவை, இன்டெலிஜென்ஸ் தேவை, மெமரி பவர் தேவை, ஒரு பெரிய பேக்கப்லாம் தேவை. இந்த சொஃபஸ்டிகேஷன் ஒரு நல்ல டேபிள் இருந்தால் தான் சார் சூப்பராக படிக்கலாம். டேபிள் தேவை. சரியா? நல்ல என்ன சொல்கிறது, சூப்பர் லைட் எஃபெக்ட் வந்து ஆன்சர் படிப்போம். லைட் எஃபெக்ட் தேவை. சரியா? கூட இருக்கிறவங்களாம் காமாக இருக்கணும் சார், ஃபைட்டாக இருக்கணும். யார் கூட இருக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஃபைட்டாக இருக்கணும். இருப்பாங்களா இல்லை? ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் ஃபைட் பண்ணவே முடியாது. சரியா? இப்போ நம்ம கால் பிறந்தால் தான் நம்ம அதிகமாக பேசுகிறாங்க. சரியா? வீட்டில் வால் பண்ணிட்டு இருக்க தம்பியோ இல்லை வால் பண்ணிட்டு இருக்க சின்ன பசங்களோ நம்ம கால் புறம் வந்துச்சு நம்ம சைலண்டாக அவங்களோட வேர்ட்ஸ் அதிகம். அது மாதிரிக்கு அவங்க சும்மா அந்த அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஊர் கதை உலக கதைலாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இல்லாத பொல்லாத பிரச்சனைலாம் எடுத்து வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சு. பட் அவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரையும் நம்ம ஃபைட் பண்ணவே தேவை. நம்ம உள்ள விளையாடிட்டு என்னது நம்ம மைண்டுக்குள்ள விளையாட ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு ஒரு விஷயம், மெயினான விஷயம்னா குகன் யாரு? குகன் யாருப்பா?
குகன் தான்ப்பா, செஸ் சாம்பியன் தான்ப்பா. முகேஷ் வேறைய மாற்ற சொல்லுங்க. குகன் வச்சுட்டு முகேஷா முகேஷ். இப்போ ஒரு தண்டை தோத்துட்டான். யார்கிட்ட? பிரக்யான் எடுத்து. அதுக்கு முன்னாடி அவன் தான் வேர்ல்டு சாம்பியன். நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிசிக்கல் பினாமினா இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த் கழிச்சு யார் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னு ஒரு இப்போ கட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஃபியூச்சரில் ஒரு 6 மந்த் கழிச்சு போனால் அவன் சீட்டில் உட்காந்துக்கிறான். 6 மந்த் கழிச்சு அது எப்படின்னு தெரியல. அவன் 26 பேர் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சீட்டில் உட்காந்துக்கிறான் இல்லையா? அதுக்கும் இன்னைக்கு இப்போ இருக்கிற ஒரு இதுக்கும் ஒரு கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? டைம் தான் கனெக்ஷன் இல்லையா? டைம் தான். ஆனால் அந்த டைம் கனெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு முடிச்சு போடுற ஒரு விஷயம். அது என்ன விஷயம்னா, அதை அந்த முகேஷ் விஷயத்தில் பார்த்தேன். ஆக்சுவலாக அவனும் அவனோட ஃப்ரெண்டும் வெளியில் போயிருக்காங்க. அங்கே ஒரு மங்கி ஜம்பிங்னு ஒன்று சொல்கிறாங்க. மங்கி ஜம்பிங்னு பேர் பஞ்சி ஜம்பிங். அதில் பஞ்சி ஜம்பிங் ரெண்டு ஒன்று தானே. பஞ்சி ஜம்பிங்னு ஒரு விஷயம் டெக்னிக். அதில் அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கான், நீ ஜெயிச்சுட்டா நாளைக்கு வந்து இந்த பஞ்சி ஜம்பிங் நான் பண்ணலாம். உன்னை இவன் என்ன சொல்லியிருக்கான், நான் ஜெயிச்சுட்டா நீங்கள் பண்ணுறத நானே வந்து பண்ணுறான்னு சொல்லி. ஸோ அப்படி சொல்கிறதுன்றது ஒரு விளையாட்டான விஷயம் தான். ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறப்பே அதுக்கான இமேஜ் கிரியேட் ஆகிடுதா? இமேஜ் கிரியேட் ஆகி இவன் பஞ்சி ஜம்பிங் பண்ணுற மாதிரி இவன் நினச்சி பார்க்குறான். அவன் கூட வந்து இவன் பஞ்சி ஜம்பிங் பண்ணுற மாதிரி இவன் நினச்சி பார்க்குறான். அதில் வந்து என்ன ஆகிடுது, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூச்சரிஸ்டிக் பிக்சர் ஒரு கிரியேட் ஆகிடும். ஆமாம் இல்லையா? ஸோ அந்த பிக்சர் இவனுங்களுக்கே தெரியாமல் இவங்க சப்கான்சியஸ் மைண்டில் என்ன ஆகுது, பிளே ஆகுதா இல்லையா? அதுக்கு இவனுங்க இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இவனுங்க விளையாடுறவங்க இந்த செஸ்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் இதுவும் நம்ம லைஃப்பும் அப்படி தான். நம்ம இப்போ புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கோம். புக்கை வச்சு படிச்சிருக்கோம், எல்லாரும் படிக்கிற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும். அந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் பண்ணி அந்த விஷயம் பாசிபிளான விஷயமா இருந்தால், ஒன்றும் இல்லை, உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதா வேண்டிட்டா கூட பார்ப்போம். இல்லை உங்களை யாராவது அவமானப்படுத்தின ஒரு ஆள்கிட்ட போய் பாருங்க நான் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கணும், உண்மை தன்மை இருக்கும். அந்த பிக்சர் வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் ப்ளே ஆகும். அப்படி அது ஸ்ட்ராங்காக ப்ளே ஆகிடுச்சுன்னா அந்த பிக்சர், அந்த விஷுவல் இருக்கு இல்லையா, அது உங்களை இப்போது புல் பண்ணும். நான் சொல்கிறது புரியுதா சார்? படிக்க வந்து தப்பா அது வந்து உங்களை புல் பண்ணும். இங்கேருந்து ட்ராக் பண்ணி இழுத்துக்கும். அது உங்களோட டீவியேஷன், டைவர்ஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி உங்களை ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படிக்க வைக்கும். ஓகேவா? அதுக்கு எது கரெக்டாக இருக்கணும், நீங்கள் போடுற ஃபியூச்சரிஸ்டிக் பிக்சர் இமேஜினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருந்து அதில் மிகப்பெரிய உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் யாருக்கு இருக்கும், கிரியேட் பண்ணுற உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருந்தால் அது உங்களோட ட்ராக், சரியா? ட்ராக் கொடுக்கும். அதுதான் நிறைய பேர் என்னன்னா பயங்கரமாக படிப்பாங்க, மைண்ட் ரிகர்சல் இருக்காங்க. தான் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக ஆகிறது தான் படிக்கிறான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக ஆயிடுவோன்ற ஒரு மிகப்பெரிய உண்மைத்தன்மையான நம்பிக்கை அவங்களுக்கு, ஒரு டவுட் கிடைக்குமா அப்படியே படிச்சதா எது கிரியேட் ஆகுது, அந்த பிக்சரை கிரியேட் ஆகும், அந்த வீடியோவே கிரியேட் ஆகும். அதனால தான் நான் திரும்ப சொல்றது, ஃபியூச்சரிஸ்டிக்ல ஒரு ஸ்ட்ராங்கான வீடியோவோ பிக்சரையோ நீங்க கிரியேட் பண்ணி அதுல உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த பிரபஞ்சத்திலையும் லைட்டா பிளே ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது பிளே ஆரம்பிச்சுட்டா அது உங்களை என்ன பண்ணும், இங்கிருந்து ட்ராக் பண்ணி அது இழுத்துட்டு போகும். வழியில இருக்கிற பிரச்சனைகள்லாம் அது பிளாக் பண்ணும். இதுங்களா? இது நிறைய பேர் லைஃப்ல நடந்த விஷயம், நமக்கு தான் தெரியாம இருக்கு. இதை பண்ணிட்டு நிறைய பேர் புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. சரியா? அதை எப்படி நடந்ததுன்றதெல்லாம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதை இங்கே சொல்றதுக்கு காரணம் என்ன, இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆகுது. இந்த ஷார்ட் பீரியட்ல உங்களோட பிசிக்கல் ஸ்டெபிலிட்டியை விட எது ரொம்ப முக்கியம், மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். மென்டல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் ரொம்ப முக்கியம். இதில் என்ன விஷயம்னா, இத்தனை பேர் பயங்கரமாக படிக்கிறாங்களே சார் அப்படின்றதெல்லாம் முக்கியம். இப்போ இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இதுதான் விஷயம். இது வரைக்கும் நாம் படிச்சிருந்ததுலாம் ட்ராக்குக்கு வெளியில ஓடி பழகின விஷயம். இப்போ இந்த குரூஷியல் இப்போ காலத்தில் வந்துருச்சு இல்லையா, இதுதான் ட்ராக்ல ஓடுற விஷயம். ட்ராக்கை நம்ம வெளியில எவன் எங்க எவ்வளோ ஓடினாலும் சரி, அவன் எவ்வளோ பழக்கப்பட்டிருந்தாலும் சரி, ட்ராக்குக்கு வந்தால் நம்ம கூட தான் சேர்ந்துக்கணும்.
ட்ராக்ல எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னதான் ஒண்ணுதான் இல்லையா சார்? அவன் 6 மாசம் வெளில ஓடிட்டு இருக்கான் சார், தூக்கி அவன் சென்ட்ரல் நிக்க வைக்கிறேன் சார் சொல்லுவாங்க சார். 6 மாசம் ஓடினாலும் அவன் தூக்கி சென்ட்ரல் நிக்க வச்சு போறாங்க. நம்ம கூட தான் நிக்க வைப்பாங்க. ஸோ நிக்க வைக்கிறது எல்லாமே ட்ராக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்ம கூட தான் நிக்க வைக்கிறேன். ஆனா ஒன்லி திங் உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க இதுல யாரையும் ஏன்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் ரன்னிங் கிடையாது. இது வந்து ஒரு மாரத்தான் ரன்னிங்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் மென்டல் ஸ்டெபிலிட்டி. நம்மளால ஓட முடியும், தைரியமாக நினைச்சு போயிட்டே. இந்த விஷயத்துல இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க இப்ப இருந்து புக்கை எடுத்துட்டு திருப்பி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா யாருனாலையும் வாங்க. இதை வந்து நான் இன்னும் ஒரு 10-15 நாள் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 10-15 நாள் யாருனாலும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அதே ஒரு 1 month ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவேன்? இது சொல்றது நிறுத்திடுவேன். ஏன் சொல்றது நிறுத்திடுவேன்? 1 monthல லீடர்ஸ் கிரியேட் ஆகிருப்பாங்க. இந்த மாரத்தான்ல என்ன ஆகிருக்கும்? ஒரு குரூப் வந்து ஒரு பெரிய கேப் கிரியேட் பண்ணிருக்கும். முன்னாடி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 பேர் ஓடுற ஒரு ட்ராக்ல ஸ்டார்டிங்ல ஒரு 100 பேர் என்ன பண்ணிருப்பான்? ஒரு 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடிட்டு இருப்பான். புரியுதா நான் சொல்றது? ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிருப்பான். யாரு? ஒரு 100 பேர் கிரியேட் பண்ணிருப்பான். அப்ப 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ற அவன் முன்னாடி போயிட்டானா அதுதான். அது வந்து ஒரு 1 monthல கிரியேட் ஆகும். ஸோ அதனால இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் சொல்லிட்டேன். அதனால நீங்க யூ ஹேவ் டு ஸ்டார்ட் நவ் இட்ஸ். இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் உறுதியாகும். இன்னொன்று யாரையுமே உங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வாங்கிடுவாங்க இவங்க வாங்கிடுவாங்கன்னு கம்பேர் பண்ணாதீங்க. 26 சீட் கால்பர் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. கால்பர் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு சீட்டு தான். அது யாருக்கு தான்? உங்களுக்கு தான். அந்த ஒரு சீட் நமக்கு அப்படின்ற ஒரு ஸ்டெபிலிட்டியோட படிக்கிறப்ப நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ண உறுதியாக கிடைக்கும். நான் சொல்ற விஷயங்கள் ஒன்றுதான் போகணும். டெக்னிக்ஸு, மைண்ட் ரிஹர்சல்ஸு, எப்படி டக்குன்னு டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றது, எப்படி புக்கை மாற்றுறது அப்படின்னு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள என்னது ஒரு புரட்சியை உண்டாக்கலாம். இந்த சீட்டு உங்கள் கை சரிங்களா?